பெர்ஃபெக்ஷனிசம் கடுமையான கோட்பாடு. சரி, பெர்ஃபெக்ஷனிசம் நம்ம என்னதான் செய்யும்? நம்மளுடைய மனநிலைய பெரிய அளவுல பாதிக்க வல்லது இதுன்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாதிக்கக்கூடிய மேற்பட்டோரை தாக்குற கண்ணுக்கு தெரியாத நோய் இது. வெளியே தெரியாம பெரிய மன போராட்டத்தை எல்லாருமே நடத்திக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் பர்ஃபெக்டிலும் பர்ஃபெக்டாய் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது கேடு விளைவிக்கிற ஒரு விஷயம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும்னு விட்டு கொடுத்து நடக்கிறது தான் நல்லது. அது பர்ஃபெக்ஷனிஸ்டோட நிலை இல்லையேங்கிறீங்களா? அப்படி ஒரு நிலை கிடையாதுங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அல்லது இல்லை அப்படிங்கிற ரெண்டே நிலைப்பாடுகள் தான். ரீசனபிள் அப்படின்னாலுமே மேலே மேலே அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் சிக்கி சின்னாபின்னம் ஆயிருவீங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட்னாலே இன்னும் 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 சிறப்பான, திறமையான, நேர்த்தியான செயல்பாடு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை அதிகரிக்க செய்யக்கூடிய குணாதிசயத்தை கொண்டவங்களே தான் அப்படின்னு ஒரு பர்சனை இஸ் ஈக்குவல் டு ரொம்ப ஒரு நச்சு பிடிச்ச ஒரு ஆளுப்பாய் வருங்கிற மாதிரி திங்க் பண்ண வைக்கிற ஒரு ப்ராசஸ் இது. விச் மீன்ஸ் அவங்க அவங்களோட ஒரு நிலைமையில சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. இன்னும் பெட்டர், இன்னும் பெஸ்ட், இன்னும் நல்ல அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர ஒரு விஷயத்தோட அவங்க மனநிறைவு அடைய மாட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க நினைச்சாலுமே அவங்களுக்கு அவங்களே உதவ முடியாம போயிடும். நான் ஒரு பிறவி பர்ஃபெக்ஷனிஸ்ட், நீங்க சொல்றீங்களேன்னு மாற நினைக்கிறேன். பர்ஃபெக்ஷனிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு நிலைக்கு நான் மாறணும். அம்போன்னு நாம் பின்பற்றின எல்லா கொள்கையை விட முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தையும் அன்றைய சூழ்நிலைக்கு இயன்ற அளவுக்கு சிறப்பா செய்யறது, அதாவது எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற நிலைக்கு மாறலாம். அப்படி என்னங்க இதுல வித்தியாசம் அப்படின்னு கேள்வி கேட்டா, அன்றைய சூழல் இயன்ற அளவு அப்படிங்கிறது தான் வித்தியாசம். இப்படி கொஞ்ச நாளைக்கு டவுன் கிரேட் செஞ்சுட்டு பின்னாடி பர்ஃபெக்ஷனிஸ்டா அப்கிரேட் ஆயிட்டா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க தான் கவனமா இருக்கணுங்கிறது தான் ஆத்தரோட பதிலா இருக்கு. பர்ஃபெக்ஷனிசம் ரொம்ப கடுமையான ஒரு கோட்பாடு. எல்லளவும் பிசறக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோடைய தாத்பரியம். எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முடிஞ்ச அளவுக்குங்கிறத தாத்பரியமா கொண்டது. சோ வேணும்னா எக்ஸலன்ஸுக்காக பாடுபடக்கூடிய பர்ஃபெக்ஷனிஸ்டா மாத்திக்கோங்கன்னு ரொம்பவுமே ஒரு லாஜிக்கலான ஆன்சரை ஆத்தர் இந்த பேராகிராஃப்ல நமக்கு சொல்லியிருக்காரு. சரி, பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படிங்கிறீங்களே, அந்த குணம் எங்க வளருது? போதாதுங்கிற எண்ணத்துல தான். அதாவது அன்சாட்டிஸ்ஃபைடா நம்ம ஒரு நிலைமையில நின்றுவோம் தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாருமே எல்லாத்தையுமே வாங்கி குவிக்க தான் நினைக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட பொருளாதாரம் போடக்கூடிய டியூனும் அதுதான். அதுக்கேத்த மாதிரி ஒரு பப்பட் ஷோ மாதிரி நம்மளும் முயற்சி பண்றோம் நடனம் ஆடுறதுக்கு. தள்ளுபடி விற்பனை, வட்டி இல்லாத கடன் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மள வாங்க வைக்குது. இதுல இயலாதவங்க எல்லாரும் நம்மளால முடியாது, இது உலக நியதி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறத தவிர்த்துட்டு நான் சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு அதை விட்டுடுறாங்க. நான் சரியில்லைன்னு ஒருத்தர் நினைச்சதுமே என்ன ஆகும்? நாம சரியானும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றும். சரியில்லைன்னா பர்ஃபெக்டா இல்லைன்னு அர்த்தம். சரியா வேணும்னா பர்ஃபெக்டா வேணும்னு அர்த்தம். கன்சியூமரிசம் தலைவிரிச்சு ஆடக்கூடிய இந்த உலகத்துல அவமானத்தை தவிர்க்கிறதுக்கு எல்லாருமே பர்ஃபெக்ஷன் இருந்தா எல்லாமே சரியாயிடும், எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பர்ஃபெக்ஷன் ரூட்டை எடுத்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய மனநிலை இதுதான் அப்படின்னு ஆத்தர் மேற்கோள் காமிச்சு சொல்றாரு. நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா சமூகம் என்ன ரொம்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்குதுங்கிறது தான் அவங்களுடைய புகாரா இருக்கு. இததான் சமூகம் சார்ந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பர்ஃபெக்ஷன் பிரஷர் தான் சோசியல் மீடியா நிறுவனங்கள் லாபகரமா இயங்குறதுக்கு உதவிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில கூட லைக் விழலனா என்ன நினைக்கிறோம்? நாம அவ்வளோ வர்த் இல்லையா என்ன? நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளார எழ ஆரம்பிக்கும். இன்னும் பர்ஃபெக்டா செய்வோம், இன்னும் நல்லா செய்வோம், இன்னும் எஃபர்ட் எடுப்போம் அப்படின்னு அதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம். சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபேக்டர் தான் மூலதனமா கொண்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நாம நம்மளுடைய போட்டோஸை ரீடச் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஷேர் பண்றோம். விச் மீன்ஸ் அந்த ஃபில்டர், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் பிக்சர் பர்ஃபெக்டா தொடர்ந்து நம்ம வாழ முடியாதுப்பா. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குழப்பமான சூழல், மகிழ்ச்சியான சூழல், படுமோசமான ஒரு சூழல், பதவி உயர்வுகள், வேலை இழப்புகள், உடல்நல பாதிப்புகள், அன்பு, வெறுப்பு, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். நம்ம லைஃபே ஒரு இசிஜி ஸ்கிரீன் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே நடக்காத சூழல்ல நம்ம மெல்ல மெல்ல வாழ்ந்துகிட்டு இருப்போம்.
எதுவுமே நம்ம வாழ்க்கையில விதிவிலக்கே இல்லை, எதுவுமே அசாதாரணமானதும் இல்லை, எல்லாமே வாழ்க்கை பயணத்துல நடக்கக்கூடிய நடைமுறைகளே தான் அப்படின்னு ஆத்தர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை எடுத்து வச்சிருக்காரு இந்த எபிசோட்ல. நம்மளோட வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஜஸ்ட் அதிக வியூஸ்க்காகவும் அதிக லைக்ஸ்க்காகவும் எடிட் செஞ்சு இட்டுக்கட்டியே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ பக்கம் 6ல் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பத்தி ஆத்தர் நம்ம கிட்ட ஷேர் பண்றாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க மிஸ் பண்ணாம கேளுங்க. பர்ஃபெக்ட் பெற்றோர் பரிதாபங்கள். இந்த உலகத்துல நிலவக்கூடிய தகுதி அப்படிங்கிற அடிப்படைக்கு வழிவகை செய்யக்கூடிய கல்வி முறை குழந்தைங்கள்ல இருந்து இளைஞர்கள் வர பர்ஃபெக்ஷனிசத்துக்கு வழிவகுக்குது. ஒரு பக்கம் கல்வினா இன்னொரு பக்கம் பெற்றோர்கள். ஏன்னா பர்ஃபெக்ஷனிசம் வீட்டில தான் முதல்ல ஆரம்பிக்குது. பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஏஜென்ட்டுகள். உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுல பெரும் பங்கு அவங்களுக்கு தான் இருக்கு. மெரிட்டோகிராட்டிக் கலாச்சாரத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அளவுக்கு மாறிட்டாங்க. அது என்ன ஹெலிகாப்டர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறீங்களா? குழந்தையோட கல்வி அப்படின்னதுமே அவங்க அம்மாவும் அப்பாவும் முழுமையா அதுல ஈடுபாட்டோட இருக்கிறது. ஏன்னா குழந்தைங்க தப்பித்தவறி கூட இந்த உலகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல தோற்று போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா போட்டிகள் நிறைஞ்சது இந்த உலகம். 1995க்கும் 2011க்கும் இடையில குழந்தைங்களோட கல்விக்கான நேரம் ஒதுக்குறதுங்கிறது 40% அளவு அதிகரிச்சிருக்கு. வாரத்துக்கு குறைஞ்சது 5 மணி நேரம் குழந்தையோட உட்காந்து வீட்டு பாடம் செய்யறாங்க பேரண்ட்ஸ். குழந்தைங்களோட விளையாடுறதே கிடையாது. இததான் ஓவர் பேரண்டிங் அப்படிங்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள். குழந்தைங்க அன்போட பெற்றோர்களோட இணைஞ்சிருக்க விரும்புறாங்க. ஹெலிகாப்டர் பெற்றோர்கள் இந்த இணைப்பை உருவாக்க 2 காரணங்கள்னால தவிர்க்கிறாங்க. முதலாவது காரணம் தங்களோட குழந்தை தோல்வி அடைஞ்சிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதால. 2வது காரணம் என்னன்னா அவங்க குழந்தைங்க ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு வெற்றி பாதையை விட இன்னும் அதிகமா முதிர்ச்சியான இலக்குகளை நிர்ணயிக்கிறதால. இந்த 2 குழந்தைங்களுக்கு எதுலையுமே தவறிடக்கூடாதுங்கிற ஒரு நுட்பமான மெசேஜ் சொல்லப்படுது. எல்லா பெற்றோர்களும் இப்படி இல்லைனாலும் பெரும்பான்மையான பெற்றோர்கள் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா வெகு சிலரே இப்படி இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து அப்படிங்கிற விஷயங்கள் காட்டப்படுறதால குழந்தைங்களால முழுமையா பெற்றோர்களுடைய மனசை வின் பண்ணி அங்க ஒரு இடம் பிடிச்ச ஆதரவுகளை பெற முடியாத சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. இதுவும் ஒருவித சமூக அழுத்தத்தினால உருவாக்கப்படக்கூடிய பர்ஃபெக்ஷன் மாதிரியான ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான பெற்றோர் தரக்கூடிய பிரஷருக்கும் ஒரு நபருடைய பர்ஃபெக்ஷனிஸ்ட் குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது நிறைய ரிசர்ச்சர்ஸ் உடைய முடிவுகள் அப்படின்னா பாத்துக்கோங்களேன். சரி, இதை எப்படி சரி செய்யறதுங்கிறீங்களா? சரி செய்யறதெல்லாம் இருக்கட்டும், இது தப்பு. இதை நாம தான் மாத்திக்கணும். அதுக்கு சரியான சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும்னு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட ஒத்துக்க வைக்கிறதுக்கே ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி படாத பாடுபட்டு அவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டிய மாதிரியான ஒரு டாஸ்கா அது இருக்கும். இதை விட மோசமான ஒண்ணு இருக்குங்க. ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவருடைய பிரச்சனைக்கெல்லாம் அவருடைய பர்ஃபெக்ஷனிசமே காரணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் வாட்டுக்கு அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாரு. பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதிக வேலை பார்த்து எல்லாத்துலயும் உச்சபட்ச முயற்சியை செஞ்சு தகுதிதனை வளர்க்க முயன்று அப்படின்னு பல கோணங்கள்லயும் செயல்படுறதுனால உருவாகக்கூடிய வழிய மாஸ்க் போட்டு மூடி மறைச்சுக்கிறதுல இவங்க எல்லாருமே வல்லவர்கள். இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. வலிக்குதா அப்படின்னா கூட லைட்டா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதையும் கூட மூடி மறைச்சு வச்சுப்பாங்க. அதெல்லாம் இல்லையா, கண்ணில் வேர்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். இந்த பூ உலகில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளோட மகிழ்ச்சியா வாழ உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கு. அந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்காக போராடவும் தயங்காதீங்க அப்படிங்கிறது ஆத்தர் சொல்ற ஒரு தம்ப் ரூலா இருக்குங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் கம்மியா தான் இருக்கும். அதுக்கு மாறா நான் குறைகள் எல்லாத்தையும் களைகிறேன் அப்படின்னு நம்ம கிளம்புறதன் மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லி இந்த புக் நிறைவடையுது. The Perfection Trap. நிஜமாவே the power of good enough in a world that always wants moreங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமா தாமஸ் கரன் இந்த புக்ல விளக்கி இருக்காரு. இதே மாதிரி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தோட உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன்.